நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது இயேசுபிரான் பிறந்த நற்செய்திகளை உலகம் முழுவதும் சொல்லி வருகிறார்கள். இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி கோவை மாநகரத்தில் வைத்து நடைபெற்றது. கோவை மாநகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி மக்களோடு கலந்து அந்த இயேசுபிரான் பிறந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டேன் என்று தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அதிரடியாகவும் அழகாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் அவர் தெரிவித்தார். நான் ஒரு கிறிஸ்துவன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்வேன். ஏன் என்று அவர் பேசி அழகாக இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய தெளிவுகள் என்ன, கிறிஸ்துவ என்றால் என்ன, நான் என்ன என்பதையெல்லாம் விளக்கமாக சொன்னார் என்றும், அதோடு இதை சொல்வதால் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் கோபப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், இதுபோன்ற அவர்களுக்கு வேதனை ஏற்படுகிறது என்று பேசினார் என்றும், இதில் கிறிஸ்துவ பெருமக்கள் 1000ற்கு மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டு கைதட்டி ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றார்கள் என்றும், இதையே நான் பல்வேறு இடங்களில் பேசுவேன் என்றும், எனக்கு ஜாதி இல்லை, மதமில்லை, மொழி இல்லை, இனமில்லை, நான் எல்லோருக்கும் பொதுவானவன், இந்த தமிழக மக்களினுடைய இதயங்களிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் என்று அழகாக பேசினார் என்று நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் எந்த தகவலையும் தந்து படம் பிடித்து செய்தியை வழங்கியிருக்கிறார். என்னை கிறிஸ்டியன் நினைச்சா நான் கிறிஸ்டியன், நீங்க என்ன முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம், நீங்க என்ன இந்து நினைச்சாலும் நான் இந்து தான். ஏன்னா நான் எல்லாருக்குமே பொதுவானவன் தான், எப்பொழுதுமே அப்படிதான் இருப்போம். எல்லா மதங்களுமே அடிப்படையே அன்புதான், அன்புதான் முக்கியம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் உடனுக்குடன் கண்டுகளிட இதுவரை நீங்கள் யூடியூபில் என்எம் டிவியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், தொகுப்பாளர் பிரசாத் அவர்களோடு உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.